ஹலோ கைஸ், டுடே நம்ம ஸ்போர்ட்ஸை பற்றி ஒரு ஸ்னைப்பர் பிளேயர் இம்பார்ட்டண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே 3 டீம் அலைவில் இருக்குது பாருங்கள் கைஸ். ஸ்ட்ரெயிட்டில் வந்து எஸ்ஜியூவும் லெஃப்ட் சைடு டிஎன்எம் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க கைஸ் சொல்லுங்கள். இது வந்து பிவிஎஸ் ஆர்மியோட ஸ்னைப்பர் பிளேயர் வந்து பேக்கப்புக்கு பின்னாடி போகிறாரு. இதே வந்து ப்ரெஷர் வந்து பர்மனெண்ட் கவர் எடுக்க முன்னாடி போகிறாரு. இங்கே பாருங்கள். ஆனால் இங்கே எஸ்ஜியூவில் ஏற்கனவே ஒரு டவுனு, ஆனால் பரவாயில்ல. ஆனால் இங்கே டிஎன்எம்மில் 4 பேர் ஸ்னைப்பர் பிளேயர் முதற்கொண்டு ஒரே இடத்துல இருக்காங்க. அதனால் வந்து பேக்கப் கொடுக்க கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான் இது. இதனால் வந்து கீழே எஸ்ஜியூவும் பிவிஎஸ் ஆர்மியும் வந்து இங்கே டிஎன்எம் மேலே தான் ஃபோக்கஸ் இருக்குது. ஏற்கனவே வந்து டிஎன்எம்மில் 2 டவுன் விழுந்ததுனால இவங்க மொத்தமாக வந்து ஃபுல் ஃபயரும் அவங்க மேலே தான் பண்ணுறாங்க. அதனால் வந்து டிஎன்எம் ஒரு கட்டத்தில் வந்து ஸ்னைப்பர் பிளேயர் இழந்ததுனால மொத்த பேக்கப்பும் இல்லாதனால ஒரு சமயத்தில் அவங்க மொத்தமாக டீமே காலி ஆயிடுச்சு. இதை பயன்படுத்திக்கிட்ட பிவிஎஸ் ஆர்மி என்னென்னா வந்து எஸ்ஜியூ மேலேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டாங்க. எங்கே இருக்காங்கன்ட்டு கரெக்டாக அங்கேருந்து ஒரு டவுன் வச்சிடுறாங்க பிவிஎஸ் ஆர்மிலேருந்து. அப்போ எல்லாத்துக்கும் டேமேஜ் விழுந்துடுது. அப்போ இது வந்து 4v4 இருந்தது 3v4 மாறிடும் டேமேஜ் இருந்ததுனால. அது போக இவர் லான்ச்சர் போட்டு கரெக்டாக வந்து பேக்கப் கொடுக்குறாரு. லான்ச்சர் போட்டு எல்லாத்துக்கும் டேமேஜ் கொடுத்து ஒருத்தருக்கும் இது பண்ணுறாங்க. அப்படியே வந்து ரஷ்ஷரை ஏற சொல்லிடுறாங்க. இதனால் எஸ்ஜியூவும் மொத்தமாக டீமே ஒய்ப் ஆகி இந்த மேட்ச்சு பிவிஎஸ் கேமிங் பூயா அடிச்சிடுறாங்க. இதுலேருந்து என்ன ஒரு மெயினான கான்செப்ட்னால், ஒரு டீமுக்கு ஸ்னைப்பர் பிளேயர் எவ்வளோ முக்கியமானதுன்னு தான். ஒரு ஸ்னைப்பர் பிளேயர் இருந்தால் தான் வந்து லாங்கில் அவனுக்கு டேமேஜ் கொடுத்து ரஷ்ஷரை ஏற சொல்ல முடியும். இந்த டேமேஜே விழுக இருந்துச்சுன்னா அவனுங்க மொத்தமாக ஏறி மொத்தமாக முடிச்சுட்டு போயிடுவாங்க ஒரு டீமை. இதுலேருந்து ஸ்னைப்பர் பிளேயர் ஒரு டீமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது ரோல். இதுக்கப்புறம் பாருங்கள், நான் திருப்பி அந்த அவங்க அடித்த ரீப்ளேயும் போட்டு காமிக்கிறேன் கைஸ். இங்கே பண்ணதுலேயே கரெக்டான ஒரு விஷயம் என்னென்னா வந்து ஸ்னைப்பர் பிளேயரை பின்னாடி கொண்டு போயிட்டாங்க பிவிஎஸ் ஆர்மி. அப்போ பின்னாடி போகும்போது அந்த எஸ்ஜியூவோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக டிஎன்எம் மேலே இருந்தது. இதை வந்து இவங்க சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. சரி, அவங்க அங்கேயே கிராஸ் வேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஎன்எம் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இதை சாதகமாக படுத்திக்கிட்ட பிவிஎஸ் ஆர்மி வந்து எஸ்ஜியூக்கு ஃபுல்லும் டேமேஜ் கொடுத்துட்டாங்க. அப்போ ரஷர் கிட்ட சொல்லி மெயின் ரஷர் ஃபுல்லாக ஏற சொல்லிட்டாங்க. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கும் ஸ்னைப்பர் பிளேயர் எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு ரோலுன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க கைஸ். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா உங்கள் யூஐடி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க கைஸ். உங்கள் யூஐடி எனக்கு நான் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு அடுத்த வாரம் ரூம் மேட்ச் நடத்தி நான் அதில் செலக்ட் பண்ணுறேன் கைஸ். ஓகே, டாட்டா, பை பை, சி யூ கைஸ்.